ராஜ் டிவி நேயர்களுக்கு அனந்த கொடி நமஸ்காரங்கள். நம்ம வருஷம் அந்த மாதிரி கொலு வச்சுன்னு இருக்கோம். இந்த வருஷத்தோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர். அது மினியேச்சர்லேயும் அயோத்தி கோவிலை வச்சுருக்கோம். வேதாந்த தேசிகரோட மகிமையை வச்சுருக்கோம். வேதாந்த தேசிகரை பற்றி சொல்லணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். அவர் அவ்வளோ பெரிய மகானவர். அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவர் எழுதாத இதுவே கிடையாது, கிரந்தங்களே கிடையாது. அதை இப்போ கூட ஒருத்தர் டீகோட் பண்ணி இந்த மாதிரி அயோத்தியில் இந்த தேதியில் திருப்பி ஸ்தாபனம் பண்ண போகிறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. அந்த மாதிரி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி கொலு இந்த மாதிரிலாம் வைக்கிறது போது நம்ம சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு அவங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் சொல்லி அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நம்மளோட இந்து தர்மங்களையும் ஐடியாலஜிஸ் நம்மளோட ஃபிலாசபி அதெல்லாம் அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கொலு இந்த மாதிரி வைபவங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி மீடியா கவரேஜ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொலு எவ்ரி இயர் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். பெருமாள் சேர்த்தி வச்சுருக்கோம், கருட சேர்வை வச்சுருக்கோம், கிருஷ்ணரோட ஃபுல் இது வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லு ராமரோடது வச்சுருக்கோம். ராமானுஜர் எப்பேற்பட்ட மகான், அவர் தான் ஆச்சாரியன் வேதாந்த தேசிகருக்கே. இதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறதுனா வார்த்தைகளே இல்லை, பேசிகிட்டே இருக்கலாம்.
கல்ச்சரை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த மாதிரி ராஜ் டிவி மாதிரி இருக்கிற சேனல்ஸ் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட பணி வந்து ஒன்று சிறப்பாக நடக்கணும், நம்ம இந்து தர்மங்கள் நல்லா செழிக்கணும், அதுக்கு வந்து ராஜ் டிவி உறுதுணையாக இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இது எங்கள் வீட்டு நவராத்திரி கோலு. இந்த முறை பார்த்திங்கனாக்கா கருவறை மாதிரி அலங்கரிச்சிருக்கோம். 2 பக்கம் படிக்கட்டு, கோபுரம், கருவறையில் அம்பாள் இருக்கிற மாதிரி அலங்கரிச்சிருக்கோம். இந்த முறை தீம் பார்த்திங்கன்னா அறுபடை வீடு தீம். அது எல்லாமே கையில் ஹேண்ட்மேட் பண்ண கோபுரங்கள், 6 படை வீடுங்களை தனித்தனியாக அதை வச்சு அதனுடைய வரலாறையும் பார்த்திங்கனாக்கா எழுதி ஒட்டியிருக்கிறோம். இந்த அறுபடை வீடு பார்த்திங்கனாக்கா ஓம் ஷேப்பில் அமைச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம கூகுள் மேப்லேருந்து மேலே பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லா முருகர் கோவிலும் பார்த்திங்கனாக்கா ஓம் வடிவத்தில் இருக்குதான். அதில் எல்லா முருகர் கோயிலும் என்னால் கொண்டு வர முடியலனாலும் அறுபடை வீடை வந்து அதை மாதிரி ஓம் ஷேப்பில் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் ஒரு தீமை வந்து மையப்படுத்துவோம். இந்த வாட்டி பார்த்திங்கனாக்கா அறுபடை வீடு தீமை மையப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் கொலுவில் எல்லாமே இருக்குது. ராவண தர்பார், அதுக்கப்புறம் கிராமம், எனக்கு ரொம்ப பிடிச்சது கிராமம். கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலு, அதுக்கப்புறம் கிருஷ்ணலீலை, திருமணம், வளைகாப்பு, திருவண்ணாமலை. கற்பக விநாயகர் வந்து மயிலை கற்பகாம்பாள் பொம்மை சின்னதாக வாங்கியிருக்கோம். அடுத்து நாம் செய்கிற தொழில்கள் அதை முன்னாடி வச்சுருக்கிறேன். கார்பெண்டர், அவங்களுக்கெல்லாமும் வணக்கம் செலுத்துகிற மாதிரி கார்பெண்டர், பாட்டர், கூடை நெய்கிறவங்க, அந்த பொம்மை புதுசு 4 பொம்மையும். இது எங்கள் வீட்டு 25வது வருஷத்து கோலு. அதுதான் முக்கியமான சிறப்பு. என் வீட்டில் கொலு வச்சுருக்கோம். என் வீட்டுக்கு வாங்க எல்லாரும். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து நவராத்திரி பண்டிகைக்கு கூப்பிடுவாங்க. நான் வந்து பார்ப்பேன். ரொம்ப அழகாக வைப்பாங்க, க்ரியேட்டிவாக, ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் வந்து அவங்களெல்லாம் நல்லா கவனிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்து இங்கே நவராத்திரி பார்ப்பதற்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ராஜ் டிவி நேயர்களுக்கும் கொலு கொண்டாட்டத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நவராத்திரி திருவிழா வாழ்த்துக்கள். ராஜ் டிவி கொலு கொண்டாட்டத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா எல்லார் வீட்டு கொலுவையும் நம்ம வீட்டில் இருந்தே பார்க்குறது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஏற்பாடு செய்கிற அனைத்து டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எல்லார் வீட்டுக்கும் போக முடியாது. ஆனால் டிவியில் எல்லார் வீட்டு கொலுவையும் பார்க்கும்போது அதிலேருந்து சில விஷயங்களை நான் க்ரியேட்டிவாக கொஞ்சம் எடுத்துக்கவும் செய்வேன் நான். ரொம்ப நன்றிங்க. ராஜ் டிவி சார்பாக அன்பார்ந்த வணக்கம். ராம 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 ராம
தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தமுக்கிதாயகம் ஈரசூரநந்திகம் ராமநாதநாசகம் ஈரசூரநந்திகம் ராமநாமராஷிகம் ஆஞ்சநேய தேவ ராமராஜமந்திர ஊபகம் ஆஞ்சநேய தேவ ராமராஜமந்திர ஊபகம் ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தமுக்கிதாயகம். தேங்க்ஸ். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம். ஸோ அதனால் எனக்கும் கொலு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோபாலபுரம் ஏரியாவில் நாங்கள் 19 இயர்ஸாக இங்கே கொலு வச்சிட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து நவராத்திரிக்கு நாங்கள் வாங்கினது வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து ரங்கநாதர், ஸ்ரீரங்கத்துலேருந்தே போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே புதுசாக வந்து ஆஞ்சநேயர் பொம்மையும் வாங்கியிருக்கோம். ஸோ கொலு வைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம், தாம்பூலம் வச்சு கொடுப்போம். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் நாங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம்.
ஸோ எல்லோருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள்.